வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழும் சரஸ்வதியும் சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல என்ன சீன்ஸ் வரப்போகுதுன்றத பத்தி பார்க்கலாம். உமாபதி சார் கோதைட்ட சொல்றாங்க, உங்கள்ட்ட இருக்கிற நேர்மையும் உண்மையும் உங்களோட மகன் தமிழ்கிட்ட தான் மேடம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உங்க கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஹியூமனிட்டியும் இல்லை நேர்மையும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. உங்கள்கிட்ட நான் கொடுத்த எல்லா கான்ட்ராக்டையும் நான் கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இனிமேல் என்னோட கம்பெனியோட மொத்த கான்ட்ராக்டும் நான் தமிழ் சாருக்கு தான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்த மாசத்துல இருந்து 10,000 ஸ்பேர் பார்ட்ஸ் நீங்க அதிகமா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு உமாபதி. இன்னும் நிறைய ஆட்களை சேர்த்து வச்சு வேலை பாருங்க, உங்களோட கம்பெனி முன்னேற்றத்துக்கு நான் என்ன ஹெல்ப்னாலும் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரஸ்வதி கோதைட்ட சொல்றாங்க, இந்த கம்பெனி முழுக்க முழுக்க நீங்க கஷ்டப்பட்டு உருவாக்கின கம்பெனி அத்தை அப்படின்னு சொல்றாங்க. அர்ஜுன் மாதிரி ஆட்கனால இதுக்கு கெட்ட பேர் வராம நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. தமிழ் சொல்றாரு, நான் இது நாள் வரைக்கும் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு அமைதியா தான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அமைதியா இருக்கிறவனை சீண்டி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட இன்னொரு முகத்தை நான் காட்ட வேண்டியது இருக்கும், யாராலையும் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்ததா கோதை வீட்டுக்கு வந்த உடனே கார்த்திக் அர்ஜுன் 2 பேரையுமே திட்டுறாங்க. நடேசன் சொல்றாரு, அடுத்தவங்களோட பொழப்ப கெடுத்துதான் நமக்கு ஆதாயம் கிடைக்கணுமா அப்படின்னு கேட்கிறாரு. பெரிய பெரிய கம்பெனி கூட சின்ன சின்ன கம்பெனியை விலை கொடுத்து வாங்கிருவாங்கத்த, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்னு சொல்றாரு அர்ஜுன். நம்ம கம்பெனி வளர்றதை விட மற்ற கம்பெனி வளர விடாம நம்ம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு அர்ஜுன். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஸ்ட்ராட்டஜின்னு வேற சொல்றீங்களா அப்படின்னு கோதை ரொம்ப கோவப்படுறாங்க. வசு கார்த்திகை திட்டுறாங்க, நீ இந்த மாதிரி இருப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எல்லா விஷயங்களையும் நேர்மையா இருக்கணும்னு எல்லாருக்கும் கிளாஸ் எடுப்ப இந்த மாதிரி தமிழ் மாமா கம்பெனியை கெடுக்கணும்னு நினைச்சிருக்கிறியே அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. நான் வேணான்னு தான் சொன்னேன், ஆனா அர்ஜுன் தான் அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். அவரு சொன்னார்னா நீ எதுக்காக கேக்குற, உனக்கு எங்க அறிவு போச்சு அப்படின்னு திட்டுறாங்க கோதை. இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு பண்ணினேன்னா உன்னை சேர்மன் பதவியில உட்கார வச்சது நான் தான், அதுல இருந்து உன்னை தூக்கி எறிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு வான் பண்றாங்க. உங்களுக்கும் அதே தான் மாப்பிள்ள சொல்றேன் அப்படின்னு அர்ஜுன்கிட்ட சொல்றாங்க. உங்களோட அதிகாரத்தை நீங்க தப்பா பயன்படுத்தினீங்கன்னா நீங்க இனிமே அந்த கம்பெனில இருக்க முடியாது, இந்த வீட்லயும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா கோதை இப்போ அவங்களோட ரூமுக்கு வந்துடுறாங்க. நடேசனுமே வராரு. காலையில இருந்து உனக்கு எவ்வளவு டென்ஷன், இந்த பிபி மாத்திரையை போடு அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுறதுக்கு என்ன மாதிரி எனக்கு உடம்புக்கு ஆனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க கோதை. மாப்பிள்ள இப்படி நடந்து பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நடேசன் சொல்றாரு. எனக்கு என்னவோ நம்ம தமிழ் விஷயத்துல அவசரப்பட்டுட்டோன்னு தோணுது அப்படின்னு சொல்றாரு. மாப்பிள்ள அவர் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளவு பெரிய காரியனாலும் செய்வாருன்றது எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னு சொல்றாரு. ஆனா கோதை அப்ப கூட அர்ஜுனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறாங்க. பிசினஸ்ல ஏதோ ஜெயிக்கணும்ன்றதுக்காக சின்ன பசங்க ஸ்ட்ராட்டஜின்ற பேர்ல ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக மாப்பிள்ள அவரையே அவர் குத்திட்டு தமிழ் தான் குத்துனாருன்னு பொய்யா சொல்ல போறாரு அப்படின்னு கேக்குறாங்க. அத நேர்ல நம்ம பொண்ணு தானே பாத்துருக்கிறா, நீங்க மாப்பிள்ளை நம்பலைனாலும் நம்ம பொண்ணை நம்ப தானே செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க கோதை. சமீப காலமா உங்களுக்கு தமிழ் மேல ஒரு கரிசனை வந்திருக்கதான் செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. இதே தமிழ் என்னோட வளர்ப்பா இருந்தா, என்னோட பழைய தமிழா இருந்தா உமாபதி சார் கான்ட்ராக்ட் வேணான்னு சொன்னப்ப என்ன சொல்லிருப்பான் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க 2 பேர் பண்ண தப்புக்கு கம்பெனி கான்ட்ராக்டை எதுக்கு சார் கேன்சல் பண்றீங்க, அவங்களுக்கே கொடுங்கன்னு சொல்லியிருந்திருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பார்வை அவன் பார்த்தான் பாருங்க, நம்ம கம்பெனியை ஒண்ணுமில்லாம ஆக்கிருவேன்னு பார்த்த மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க கோதை. எவ்வளவு திமிரா பேசிட்டு போனான்னு பாத்தீங்கல்ல அப்படின்னு கேக்குறாங்க. நீ என்னதான் சொல்லு கோதை, ஆனா எனக்கு என்னமோ தமிழ் தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு தான் தோணுது அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு போறாரு. அடுத்ததா தமிழ் வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. சரஸ்வதி தமிழுக்கும் நமச்சிக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தமிழவே பார்த்துட்டு இருக்கிறாங்க சரஸ்வதி. என்னம்மா இல்ல அப்படி பாக்குற அப்படின்னு கேக்குறாரு தமிழ். உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா இல்ல ஏதாவது கேட்கணும்னு தோணுதா அப்படின்னு கேக்குறாங்க. புரிஞ்சு போச்சு, நீ இட்லி சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குறாரு தமிழ். நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க காஃபி குடிங்க அப்படின்னு சொல்றாங்க சரஸ்வதி. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் நீங்க மறந்த மாதிரி நடிக்கிறீங்க நானும் பாக்குறேன் அப்படின்னு மனசுல நினைக்கிறாங்க சரஸ்வதி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.